மிலிட்ரி ராணுவ பயன்பாட்டுக்காகவே ஸ்பெஷலாக வந்து ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி தயாரிக்கப்பட்டது. சொல்லுங்கண்ணே, இந்த இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த வண்டி எங்க எண்ட் ஆச்சுங்கிற வரையும் டீடைல்ஸ் நீங்க சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 1955 லான்ச் பண்ணாங்க. மிலிட்ரி ராணுவ பயன்பாட்டுக்காகவே ஸ்பெஷலாக வந்து ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி தயாரிக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு தன்மைகள் நிறையா இருக்குது. வண்டியோட வெயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கனாக்கா கிட்டத்தட்ட 180 கிலோவுக்கு மேலே இருக்கும். இப்போ ஓட்டுறதோட வெயிட்டு, அது இல்லாமல் தளவாட பொருட்கள் இல்லை வெப்பன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவோம். கிட்டத்தட்ட 400லேருந்து 500 கிலோ வெயிட் அளவுலலாம் அது அசால்ட்டாக இழுவை திறன் உள்ள வண்டி தான். அசால்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லாவே இழுக்கும். மெயினாக மிலிட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இந்த வண்டியோட நாய்ஸ், இந்த வண்டியோட இழுவை திறன். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னாக்கா சிசி பார்த்தீங்கன்னாக்கா 500 சிசி. 500 சிசில போர் ஸ்டோக் வண்டி. ஆமா போர் ஸ்டோக் எல்லாமே சஸ்பென்சர் டெக்னாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வியந்து போற அளவுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஃப்ரண்ட்ல இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா போர்க்ல வந்து ஹைட்ராலிக் டைப்ல இருக்கும். ஆனா இதுல என்ன கிடைக்குமோ அதே இந்த பிஎஸ் M20ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்சர்லாம் பார்த்தா ஆம் டைப்ல ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லாவே இருக்கும். பேக் லைன் பாத்தீங்கன்னாக்கா சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஹெவி ஸ்ப்ரிங்ல இருக்கும். காகப்சார் டைப்ல இல்லாம இருந்தாலுமே அந்த ஃபீல் நமக்கு வராது. மேலும் எந்த ஒரு பொருளையும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல உறுதியா தரத்தோட இருக்கும்.